வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்பிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்த்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு பத்மாவதி கல்யாண மண்டபம். ஸோ அதுக்கு நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறிஞ்சி நகர். அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்னையூர் நியர்பையில் வரும். நியூ பெருங்குளத்தூர் போகிறக்கூடிய ரோடு. ஸோ அங்கே வந்து குறிஞ்சி நகர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு சேல்ஸுக்கு வந்துருக்குது. 40க்கு 60 நார்த் ஈஸ்ட் கார்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் நமக்கு ஒரு 24 ஃபீட் ரோடு வரும். ஈஸ்ட்டில் 30 அடி ரோடு வருது. ஸோ 2 பேர் கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கி பிரிச்சுக்கலாம், இல்லை 3ஆகவும் பிரிச்சுக்கலாம். ரேட் வந்து 7,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். அதுதான் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓனர் சொல்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுல் ஒயிட்டு. இதுக்கு ஓகேன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது பேசுறதுக்கே வரணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆனது இருக்குது. நீங்கள் குறிஞ்சி நகர்னு சொல்லி என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். குறிஞ்சி நகர் 3rd ஸ்ட்ரீட்டில் வரும். குறிஞ்சி நகர் 3rd ஸ்ட்ரீட், ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட். பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாம். லேண்ட் இங்கே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக மாறி போச்சு. பிளாட்டே இல்லை. அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு நீங்கள் வரலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி விடுவாங்க. ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லாவே டெவலப் ஆன ஏரியா. தண்ணி போகிற காவெல்லாம் ஆல்ரெடி போட்டுருந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் முடிச்ச ரோடு, மெயின் ரோடு வந்துடுது ஒரு 500 மீட்டரில். இது ஒரு 24 ஃபீட் ரோடு. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஒன்று, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போகிற லேஅவுட்ன்றதால இங்கே வாகனங்கள்லாம் இண்டிவிஜுவல் வில்லாவுக்காக வாங்கி தனித்தனி வீடாக கட்டிக்கிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து வெளியாட்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்கும். நிறைய பேர் அதை தான் நோக்கி ஓடிட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன் வேணுங்க, அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ பாருங்கள், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வேறு டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் மூலம் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.